ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் செய்கிற காளான் மசாலா தான். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் நல்லா துருவுன முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே நல்லா 1 கப் நல்லா துருவுன வாழைக்காய் எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், காரம் உங்களுக்கு தேவையான அளவு, அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வாழைக்காயிலையும் முட்டைக்கோஸ்லையும் நல்லாவே வாட்டர் இருக்கும், அதனால் அந்த தண்ணியே உங்களுக்கு போதும். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கிள்ளி போடுங்க. இல்லைனாக்கா நீங்கள் போண்டா மாதிரி கூட தட்டி போடுங்க. நம்ம இதை திரும்பவும் பொரிச்சிட்டு திரும்பவும் இது நம்ம உதுத்து தான் விட போகிறோம். அதனால் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட போகிறேன். காளான் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீப்பாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான ரெசிபி. ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு 70% குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம திரும்பவும் நல்லா உதுத்து விட போகிறோம், அதனால ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற டைமில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதே பேன்லேயே நான் கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கிட்டு அதில் இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி. இப்போ இது ஒரு முறை வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த போண்டாவில் வேற கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா உங்களுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த மசாலாக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸு, தக்காளி சாஸும் சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சோயா சாஸில் ரொம்பவே உப்பு அதிகமாக இருக்கும், அதனால நீங்கள் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறம் நான் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 டீஸ்பூனுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி திக்காகிற மாதிரி தெரியும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த போண்டாலாம் ரெடியாக இருக்குது, அதை நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நமக்கு ஈஸியாக கிடைக்கிற வாழைக்காயை வச்சு தான் செஞ்சுருக்கோம், அதனால் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இப்போ நான் உதுத்து வச்சதெல்லாம் ரெடியாக இருக்குது, அதெல்லாம் நான் போட்டுட்டேன். இப்போது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஊற்றி. இது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்குது. ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விட்டிங்கன்னா போதும், எல்லாமே ஈவனாக வந்துடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரோட் சைடு காளான் மசாலா நம்ம ஈஸியாக வாழைக்காயை வச்சு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.